Taste the Daily. மது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் இளைஞர்களை குற்றவாளிகளாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் சீரழித்த விடியாதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் 54வது நாள் பரப்புரையாக குன்னூர் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நடிகவேள் எம்.ஆர். ராதாவின் மனைவியும் ராதிகா சரத்குமாரின் தாயார் கீதா ராதா மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். பாசமிகு தாயாரை இழந்து வாடும் ராதிகாவுக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் வனவிலங்குகள் மற்றும் யானை தாக்குதல்கள் கடுமையாக இருப்பதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. யானை தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கால்நடை மருத்துவர் விஜயராகவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். விஜயராகவன் என்ற வனத்துறை கால்நடை மருத்துவர் இன்றைக்கு யானை தாக்கி பாதிக்கப்பட்டார். இந்த ரோலக்ஸ் யானையை பிடிப்பதற்காக அங்கே செல்லும் பொழுது எதிர்பாராதமாக தாக்கப்பட்டு அவருக்கும் இன்றைக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு இங்கே இருக்கிறார். நன்றாக இருக்கார். வந்து நேராக பார்த்தப்போ அவர் கண்டிப்பாக சீக்கிரம் குணமடைந்து வர வேண்டும். ஏன்னா மக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டக்கூடாது. இதுக்கு நிரந்தர தீர்வாக இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வனத்துறை எடுக்க வேண்டும். வனவிலங்குகள் மற்றும் யானைகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் விளைநிலங்களுக்கு சேதம் ஏற்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. வேட்டை தடுப்பு காவலர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பவும் அரசுக்கு வலியுறுத்தல். விவசாயிகளுடைய பயிரும் கடுமையாக சேதமாக யாரும் விவசாயம் பண்ண முடியறதில்லை. யானைகள் வருது, காட்டுப்பன்றிகள் வருது, அதே போல் பல பிரச்சனைகள் விவசாயம் சந்திக்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய பிரச்சனை இன்னும் கோவை மாவட்டத்தில் இந்த மண் சாதாரணமாக அவங்கள மாடு கட்டக்கூடிய அந்த பகுதிக்கு கூட நடக்கிற இடத்துக்கு கூட ஒரு 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 சும்மா கொஞ்சம் ஒரு மண் எடுத்து போடணும் கூட முடியறதில்லை. அதுக்கெல்லாம் ஃபைன் போட்டு மாவட்ட நிர்வாகம் கடுமையான தொந்தரவை தந்து கொண்டிருக்கார்கள். அதுக்கு மேலே இந்த யானை தொந்தரவு இருக்கிறது. ஆகவே இதுக்கு நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும். உடனடியாக கண்டிப்பாக அந்த ரயில் தண்டவாளங்களை வைத்து தடுப்பு வேலி அமைக்க வேண்டும். அதே போல் இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் எண்ணிக்கை 200 இருந்தது. இன்றைக்கி 50 தான் இருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்கெல்லாம் உடனே போட வேண்டும். கோவை மாவட்டத்தில் மக்களுக்கு சாலை, குடிநீர் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் பல போராட்டங்கள் நடத்தியும் ஸ்டாலின் அரசு எதற்கும் செவிசாய்க்கவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. மக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்படாவிட்டால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. கோயம்புத்தூர் கூடிய அத்தனை பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கேயுமே குப்பை எடுக்கிறதுல மாநகராட்சியில், அதே போல் நம்ம 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் டிஸ்ட்ரிபியூஷனே சரியாக வரல, தண்ணியெல்லாம் வரல. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த சில கலெக்டர் கொடுத்து இன்றைக்கு கூட கலெக்டர் பேசிக்கோ சிலதெல்லாம் பண்ணி தந்துருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக சார்பாக மிகப்பெரிய போராட்டம்னா தொடர்ந்து போராட்டம் அதிமுக சமயத்தில் கூட பொள்ளாச்சியில் நடத்தினோம், நம்ம காரமடையில் நடத்தினோம், கோயம்புத்தூர் நடத்தினோம், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஆனால் எந்த போராட்டம் நடத்தினாலும் இந்த செய்தித்தாள்கள் இருந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்கான மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக உடனடியாக கண்டிப்பாக இதெல்லாம் செய்யலைன்னா கண்டிப்பாக போராட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய உத்தரவு கணங்க நடத்துவோம். வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவதில் அரசு அலட்சியம் காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. ஊருக்குள் வரும் யானைகளை பிடிக்கவும் வனத்திற்குள் செல்லும் அதிகாரிகளுக்கும் முறையான பாதுகாப்பு மற்றும் வாகனம் வழங்கவும் அரசுக்கு வலியுறுத்தல். நடவடிக்கை என்பது மிக ஸ்லோவாக மெத்தன போக்காக இருக்குது. இன்றைக்கி மக்கள் மிகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் விவசாயிகள்லாம் மிகவும் அச்சப்பட்டு கொண்டிருக்கார்கள். உடனடியாக இந்த தடுப்பு வேலையும் அதே போல் இந்த டீமும் இருந்து அந்த யானையும் பிடிக்கணும். அதுக்கு பின்னால் திரும்ப அந்த யானைகள் ஊருக்குள்ளே வராமல் இதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்னும் அதிகாரிகளும் இங்கே போகும்பொழுது
உள்ளே போகும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகள் பண்ணி தரணும். போகிற அதிகாரிகளுக்கே உயிருக்கு ஆபத்துன்னா எப்படி போய் மக்களை யானைகளை விரட்டி மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அதையும் இந்த அரசாங்கம் உடனடியாக அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த காவலர்களுக்கும் தேவையான உபகரணங்கள் வழங்கி தடுப்பு நடவடிக்கை எடுக்க அவங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யானைகள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஆக்கிரமிப்புகளை காரணம் கூறுவது ஏற்க முடியாது எனவும் கர்நாடக அரசு மேற்கொண்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அரசுக்கு வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கூட முறையாக கையாள தெரியாமல் திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் இருப்பதாகவும் சாடல். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம். அதை காரணம் காட்டி இந்த தடுப்பு வேலை அமைக்கிறதுக்கு அதே போல் அந்த வண்டியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இருந்தால் அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகாவிலலாம் இந்த ரயில் தண்டவாளத்தை வச்சு ஒரு இது போட்டிருக்காங்க. இதுவரை யானை நம்ம அகழி நம்ம இருக்கும்போது வெட்டினோம், மின்சார தடுப்பு வேலி போட்டாங்க கூட அகழி மண்ணு தள்ளி விட்டு தாண்டி வருது. மின்சார தடுப்பு வேலி போட்டால் ஒரு மரங்களை முதிச்சு மேலே போட்டு அதை பீஸ் போக வச்சு தாண்டி வருது. அதெல்லாம் இப்போ பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்குது. ஆகவே இந்த ரயில் தண்டவாளத்தை வச்சு போகிற தடுப்பை தாண்ட முடியாதுன்னு சொல்லி போட்டு அங்கெல்லாம் நல்லா போட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதைத்தான் போது விவசாயிகளே போய் பார்த்துட்டு அதெல்லாம் கொண்டு காமிச்சாங்க. அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறோம், அரசாங்கத்தை சப்மிட் பண்ணியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் நான் கொண்டு பேசியிருக்கிறேன். உடனடியாக அதுக்கு தேவையான இதுதான் முக்கியம். தேவையான நிதியை ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கணும். ஸ்மார்ட் சிட்டியில் கூடதெல்லாம் அவ்வளோ மேம்படுத்தி அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தோம். அதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் அந்த பூரா விசச்செடி ஆகாய தாமரையில் முளைச்சிருக்குது. இதையெல்லாம் கூட தடுக்காமல் கையாளாகாத மாவட்ட நிர்வாகமாக அரசாக இருக்குது. அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அருணாச்சல பிரதேசத்தில் 5100 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தவாங்கில் தொடங்கப்படும் 145 கோடி ரூபாய் மதிப்பிலான கன்வென்ஷன் சென்டர் உட்பட 13 திட்டங்கள் இணைப்பு, சுகாதாரம், சுற்றுலாவை மேம்படுத்தி வடகிழக்கு வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என எதிர்பார்ப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து அதிமுக ஆத்தூர் MLA ஜெயசங்கரன், சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க திட்டங்கள் கொண்டு வந்த நிலையில் விடியாதிமுக அரசு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட வழங்குவது இல்லை என கண்டனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சிப்காட்டில் நடைபெற்று வரும் தனியார் நிறுவனத்தின் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த கோரி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுகாதார சீர்கேட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்காத விடியா அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கழக நிர்வாகிகள் கண்டன முழக்கம். போதைப்பொருள் இல்லாத ஆட்சி நடத்திட, தமிழகம் தன்மானத்துடன் தலையிலிருந்து வாழ்ந்திட கள ஆட்சி மலர வேண்டும். நமது வெற்றியை நாளே சரித்திரம் சொல்லும். பேரறிஞர் அண்ணாடமும் வாழ்க. சிவகங்கை மாவட்டம் காட்டுக்குடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அரசு பள்ளிகளில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் அத்துமீறுவது குறித்த செய்திகள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கிறாரா என பெற்றோர் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சேலத்தில் ரகளை செய்த இளைஞரின் செல்போனை உதவி ஆய்வாளர் உடைத்ததால் பேனாவை கொண்டு நச்சுன்னு குத்தி கொலை செய்து விடுவதாக கஞ்சா போதை ஆசாமி துணிகர மிரட்டல். காவல் நிலைய வாயிலில் நின்று உதவி ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. பேனா எடுத்த அப்படியே லட்சி 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 குத்தலாமா இருக்குது. குத்திட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்தா கூட எனக்கு 3 வருஷம். ஆக்சுவலாக சொல்ல போனா 307 படி எனக்கு 3 வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்துடும். உள்ள போயிட்டு வெளியே எனக்கு பேனா எடுத்து குத்தனா 3 வருஷம். நான் காலைல கூப்பிட்டு வருவேன். ட்ரெஸ்ஸு என் பிஏபிஎல் எல்லாம் வக்கீல் கிக்கில் எல்லாம் கூப்பிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக்கியா விசிகே டிஎம்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு வர பார்த்துக்கியா கூப்பிட்டு வரப்பதான் தெரியும். ஐக்கிய அரபு நாட்டில் இருந்து சரக்கு விமானத்தில் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 1,33,00,000 ரூபாய் மதிப்புடைய
130 சிகரெட்டுகள் உட்பட 4,31,130 சிகரெட்டுகள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாட்டில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ நாள்தோறும் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ஊடுருவுவதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை வானகரத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க வைத்திருந்த மெத்தப்பட்டமைன் வைத்திருந்த சினிமா இயக்குனர் பிரபாகரன் உட்பட 4 பேர் சிக்கினர். சமீப காலங்களில் சினிமா துறை பிரபலங்கள் கையில் அதிகமாக போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 7 பேர்களில் 6 பேர் பிடிபட்டதோடு தலைமறைவான ஒருவரை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக வெற்று வாக்குறுதி அளித்த திமுக அரசால் இளைஞர்கள் வேலைகள் இன்றி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கொளத்தூர் ஏரிக்கரையில் கஞ்சா விற்ற 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா பொருட்களின் கடத்தல் மையமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சேலம் கண்ணங்குறிச்சியில் மின்வாரிய ஒப்பந்த பணியாளரை அடித்துக் கொண்டு காவிரி ஆற்றில் வீசிய ரவுடி உட்பட 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொலைகளால் மக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் காதல் விவகாரத்தில் காதலியின் தம்பி உட்பட 3 சிறுவர்கள் காதலனை நடுரோட்டில் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த கொடூரம். விடியாதிமுக ஆட்சியில் சிறுவர்களே கூலிப்படைகளாக மாறுவதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் திட்டமிட்டே சிறுவர்களை வைத்து கொலை செய்துள்ளதாக கொல்லப்பட்ட எலக்ட்ரீஷியன் உறவினர்கள் புகார். ஆனந்தவள ரோட்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க 3 பேரையும் பண்ணணும். ஆணுவ கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கௌரவ குறைச்சத்தை பார்த்து இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. நாங்க கஷ்டப்பட்டவங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. 4 பொட்ட பிள்ளைகள் ரோட்ல நிக்கி, இப்போ தாய் தப்புன்னு ரோட்ல நிக்காங்க. சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து அவங்கள சீக்கிரமா அரசு பண்ணணும். விழுப்புரம் மாவட்டம் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை சொத்து பிரச்சனை காரணமாக அடித்து கொலை செய்து காலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசிய கொடூரம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் காலை விடியும் போது உயிருடன் இருப்போமா என்ற அச்சத்திலேயே தூங்குவதாக பொதுமக்கள் கவலை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவரை 3 பேர் கொண்ட கும்பல் சாலையில் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த துணிகரம். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதற்கு இதுபோன்ற கொலை சம்பவங்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது பீர் பாட்டிலால் அடையாளம் தெரியாத நபர்கள் கொடூரமாக தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே இரும்பு பட்டறை நடத்தி வந்த முதியவர் தலை நசுங்கிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததால் அதிர்ச்சி. தொழில் பெட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சியில் கால்வாய் சென்றடையும் இடத்தை முடிவு செய்யாமல் கமிஷனுக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக பெண் கவுன்சிலர் தாக்கப்பட்டது குறித்து தட்டி கேட்ட அவரது கணவரையும் தாக்கிய திமுகவினர். மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் திமுகவினரின் செயலை தட்டி கேட்ட அதிமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. அவங்க தம்பி செந்தில், அவங்க பையன் சச்சின், இன்னொருத்தர் அக்வராஜ்.
4 பேர் அடித்தாங்க. அவங்க அப்பா வந்து அடித்து கொல்லுங்க, நான் பார்த்துக்கிட்டேன், நான் தலைமையில் போயிட்டேன், நான் டிஎம்கே நம்ம பவர் என்ன, நம்ம கட்சி பவரை காட்டிடலாம், நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கோம், எது வேணாலும் நம்ம செய்யலாம், எவனும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. சேலம் 5 ரோடு அருகே புதிதாக திறக்கப்பட்ட உணவகத்தில் 1 லட்சம் ரூபாய் கொள்ளை. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி செயல் இழந்த காரணத்தால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற மண்டல குழு கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் திரவியம் மக்கள் பிரச்சினைகளை பேசாமல் கட்சியின் இணைய வழி மீட்டிங்கில் பங்கேற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியாதிமுக கவுன்சிலர்களைப் போலவே அதன் கூட்டணியினரும் மக்கள் நலனில் அக்கறையின்றி இருப்பதாக பகுதி மக்கள் காட்டமான விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் ஸ்டாலினால் தொடங்கி வைத்த புத்தன் அணை கூட்டு குடிநீர் திட்டத்தில் குழாய்கள் பதிக்கும் பணி முறையாக செயல்படுத்தப்படாததால் குடிநீர் இன்றி தவிக்கும் மக்கள். வெற்றி விளம்பரத்திற்காக திட்டங்களை துவக்கி வைக்கும் ஸ்டாலின் அத்திட்டங்களை முறையாக செயல்படுத்துவது இல்லை என கூறி பொதுமக்கள் போராட்டம். இப்போ கடந்த 1 மாதமாக அந்த குடிநீர் குழாய்களில் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் என்பது மக்களுக்கு சரிவர சீரான பகுதியில் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எல்லா இடத்துக்கும் தண்ணீர் ஒழுங்காக கிடைக்கல. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவின் சொந்த வார்டிற்கு உட்பட்ட பெரம்பூர் ஏகாங்கிபுரம் முதல் தெருவில் கடந்த 10 நாட்களாக சாலையில் தேங்கியுள்ள கழிவு நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. மேயர் பிரியாவின் சொந்த வார்டே ஒட்டுமொத்த மாநகராட்சியின் அவலத்திற்கு சான்று என பொதுமக்கள் சாடல். வேலூர் மாவட்டம் மீனூர் மலையில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவில் அறங்காவலர் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேரை பதவி ஏற்க விடாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தடுப்பதாக குற்றச்சாட்டு. சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே 2 கோஷ்டிகளாக பிரிந்து அறநிலையத்துறை சொத்துக்களை கொள்ளையடிக்க அரசியல் செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அறங்காவலர் பொறுப்புக்காக எங்களை போட்டிருக்காங்க. நந்தகுமார் சார் வந்து எங்களை வந்து போட வேணாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி பதவி ஏற்கிறதுக்கு வந்தப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, உங்களுக்கு கிடையாது, வேற ஒருத்தவங்க போடுறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கதிர் ஆனந்த் சார்கிட்டையும் போனோம், அவங்களும் இல்லை. நந்தகுமார் சார்கிட்டையும் போனோம், அவங்களும் இல்லை. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் மேடம் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்காநல்லூரில் 2.5 ஏக்கர் விவசாய நிலத்தை திமுக நிர்வாகி அபகரித்தது குறித்து சிஎம் செல்லுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயி கண்ணீர். திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்பாவி மக்களின் சொத்துக்களை அடித்து பிடுங்குவதும், இதுகுறித்து வருவாய் கோட்டாட்சியர் முதல் முதல்வர் வரை புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. அப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்தது 4 பேர். 4 பேருக்கு உரிமையான சொத்துல பக்கத்து நிலத்துக்காரு குணசேகரன் என்பவர் எங்களுக்கும் தெரியாமல் பொய்யான ஆவணங்களை வைத்து 40 சென்ட் அவர் பையன் மேலே செட்டில்மெண்ட் பத்திரம் ஏற்றிட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 27வது வார்டு காழவாய் பொட்டல் பகுதியில் வீடுகளை சுற்றி தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற கோரி கழுத்தளவு மழைநீரில் இறங்கி அதிமுக கவுன்சிலர் போராட்டம். பலமுறை புகார் அளித்தும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியாதிமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக கவுன்சிலர் பிரகாஷ் குற்றச்சாட்டு. அகில இந்திய அளவில் 16 மாநிலங்கள் வருவாய் உபரியுடன் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் வேளையில் தமிழகம் மோசமான நிதி நிர்வாகத்தின் காரணமாக வருவாய் பற்றாக்குறை பட்டியலில் சரிவை சந்தித்துள்ள அவலம். சிஏஜி வெளியிட்ட அறிக்கைப்படி 2022-23 நிதியாண்டில் தமிழகம் 36,215 கோடி பற்றாக்குறையில் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். திருச்சி திருவெரும்பூர் அருகே பாதாள சாக்கடையை தூய்மைப்படுத்தும் போது விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். பாதாள சாக்கடையில் சுத்தம் செய்யும் போது மனிதர்கள் உயிரிழந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனமே முழு பொறுப்பு என்றும் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சம்பந்தப்பட்ட நிறுவனம் பின்பற்றுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பு.
பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் விளம்பரமாடல் அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எதையும் நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றி வருவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்ய வக்கற்ற விடியா மாநகராட்சி புதுப்பாளையத்தை குப்பை தொட்டியாக மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல். விடியா அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்களை வண்டியில் ஏறலன்னா வாய பொத்திட்டு போகணும், பிச்சு புடுவேன் என மிரட்டி பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளரின் அடாவடி. கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பேட்டையில் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டாகியும் காய்கறி சந்தைக்கான கடைகள் திறக்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை. கடைகளை திறக்க கோரி பலமுறை புகார் மனு அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சியின் பெண்கள் எம்பவர் திட்டத்தின் கீழ் அம்பத்தூரில் பூங்காக்களில் கட்டப்பட்ட 7 பெண்கள் உடற்பயிற்சி மையங்கள் கட்டுமானம் முடிந்து 7 மாதங்களாகியும் இன்னும் திறக்கப்படாத அவலம். அம்பத்தூர் பகுதி மக்கள் புகார் அளித்தும் உடற்பயிற்சி உபகரணங்களை நிறுவும் பணியில் மந்தம். ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூரில் கலப்பு திருமணம் செய்தவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து சித்திரவதை செய்து கிராம பெரியவர்கள் என்ற பெயரில் திமுகவினர் அராஜகம். சமூக நீதி, சமத்துவம் என மேடைக்கு மூச்சுக்கு 300 தடவை பேசும் ஸ்டாலின் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பதுதான் திராவிட மாடலா என மக்கள் ஆவேசம். நான் கலப்பு திருமணம் பண்ணேன் வேறு ஜாதியில். எங்கள் வீட்டுக்கும் பொண்ணோட வீட்டுக்கும் சம்மதத்தோட காதல் திருமணத்தை கலப்பு சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டேன். அது திருமணம் பண்ணது பிடிக்காமல் எங்கள் அப்பா 20 வருஷமாக பூசாரியாக இருந்தாங்க. வேறு ஜாதியில் கல்யாணம் முடிச்ச நீலாம் சாமி ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியாடின பூசாரி இதை வாங்கி வேறு ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஏன் வரியவும் எங்கள் அப்பா வரையும் வாங்க மாட்டேன், கோயிலுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு ஊரில் இருந்து எந்த நல்லது கெட்டதும் பார்க்க மாட்டோம், உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்லிட்டு திமுக பிரபலமான பிடி ராஜா, பிடி துரைராஜ், கார்மேகம் வரி காசெல்லாம் திருப்பிட்டு கொடுத்துட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இயங்கி வரும் சமூக நீதி விடுதியில் பணிபுரியும் வார்டன் அரசு விடுதியை மதமாற்று மையமாக மாற்றி மாணவிகளை கட்டாய மதமாற்றம் செய்வதாக பெற்றோர்கள் பகிரங்க புகார். மதம் மாற மறுப்பவர்களை கொடுமைப்படுத்துவதாகவும் குளியலறை மற்றும் கழிவறை பயன்பாட்டில் மாணவிகளுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் உணவுப் பொருட்களில் ஊழல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நிலையில் மீதி தொகையான 1 லட்சம் ரூபாயை தர தாமதமானதால் மகனின் பெயருக்கு மாற்ற வேண்டிய பட்டாவை தாயின் பெயருக்கு மாற்றி தந்ததாக பாதிக்கப்பட்டவர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மேல்முடியனூரில் வாரிசு சான்றிதழ் வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் லஞ்சமும் முறைகேடும் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரத்தில் 3.5 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டு 6 மாதங்களேயான நிலையில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் திமுக வார்டு கவுன்சிலர் வரை கமிஷன் வாங்கிக் கொண்டு தரமில்லாமல் கட்டப்படும் பள்ளி கட்டிடங்கள் குறித்து கண்டுகொள்ளாமல் குழந்தைகளின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. 2024 மார்ச் மாதம் ஓபன் பண்ண கட்டடம் இப்போ 2025 தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கட்டடத்துடைய நிலைமை இப்படி இருக்கு. இந்த கட்டடத்தை ஆய்வு பண்ணவே இல்லை. என்னோட குழந்தைங்களை உள்ள உட்கார வச்சு என்னோட குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் என்னோட குழந்தை இதுக்கு மேலே நான் எப்படி படிக்க வைப்பேன்? தரமற்ற இந்த பள்ளிக்கூடம் எங்களுக்கு வேணாம், இந்த கட்டடமும் வேண்டாம். திருவாரூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. கடந்த 2020ஆம் ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதிமுக அரசு பாதுகாத்த நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் மௌனமாக இருப்பதாக விவசாயிகள் அதிருப்தி. டெல்டா மாவட்டத்தில் 3 இடங்களில் திருவாரூர்,
அன்னவாசல், பெரியகுடி 3 இடங்களிலும் நீரியல் விரிவுமுறையை பயன்படுத்தி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஹெயில் கேஸ் முறையை அது நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 1 டன் கரும்புக்கு 4000 ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்புடன் கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். வெட்டும் கூலியை சர்க்கரை ஆலை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் விவசாய சங்கம் வலியுறுத்தல். மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் மற்றும் இயற்கை எரிவாயு திட்டங்கள் குறித்த தமிழக அரசின் கொள்கை முடிவை தெளிவுபடுத்த கோரி தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து ஆர்ப்பாட்டம். ONGC நிறுவனம் எரிவாயு எடுக்க விண்ணப்பித்துள்ளதை சட்டத்திற்கு புறம்பானது என கூறி தமிழக அரசு நிராகரிக்காவிடில் அக்டோபர் 2ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. தற்போது வந்திருக்கிற செய்தி, ONGC நிர்வாகம் பாதுகாக்கப்பட்ட காவிரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷேல் கேஸ் எடுப்பதற்கும் கச்சா எடுப்பதற்கும் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட கிணறுகளை மறுஆய்வு செய்வதற்கும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளது. இந்த விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு சட்டத்திற்கு புறம்பானது என்று நிராகரிக்க வேண்டும். மாறாக அந்த விண்ணப்பத்தை வாங்கி வைத்துக் கொண்டு பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பால் கொள்முதல் விலையை தற்போதைய விலையில் இருந்து லிட்டருக்கு 15 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரி சேலம் ஆவின் அலுவலகம் முன்பு கறவை மாடுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். தேர்தலின் போது விவசாயிகளுக்காக வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த அரசு பேருந்து திருத்தணி பேருந்து நிலையம் அருகே பழுதாகி பாதியில் நின்ற அவலம். திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி பொதுமக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கருணாநிதியின் சிலை வைக்க அனுமதி கோரிய தமிழக அரசின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ஸ்டாலின் அரசு. உயர்நீதிமன்ற தீர்ப்பில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என நீதிபதிகள் கூறியதை அடுத்து வழக்கு முடிவு தங்களுக்கு எதிராக வரும் என்பதை அறிந்து பின்வாங்கிய அரசு மனுவை திரும்பப் பெற்றது. திருப்பதி திருமலை பிரம்மோற்சவத்திற்காக சமர்ப்பிக்கப்படும் திருக்குடைகளை சுமந்து சென்னையில் இருந்து கோவிந்தா கோஷங்கள் முழங்க புறப்பட்ட ஊர்வலம். வருகின்ற 27ஆம் தேதி திருமலைக்கு சென்றடையும் ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு.